ஜோ கிச்சனில் ஒரு புது ஃப்ளேவரோட ஃபிஷ் இன் பனானா லீஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ஃபிஷ்ஷோட ஹெட்டெல்லாம் கூட இதே ஸ்டைலில் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் 2 ஸ்மால் சைஸ் சீபாஸ் ஃபிஷ் வந்து எடுத்திருக்கேன், கொடுவா மீன். இதுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, திக்கு கர்டு, அதுக்கப்புறமேலு சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், இது எல்லாத்தையுமே வந்து இது கூடயே போட்டுட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கணும். இப்போ இதோடையே வந்து நான் கொஞ்சம் சோம்பு பவுடர் ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டி வச்சுருக்க சோம்பு பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து தடவி விட்டுறலாம். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கூட தடவி விட்டுறலாம். எப்படி தடவினாலும் கரெக்டாக வந்து சரியாக தான் செய்ய முடியும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு இது கூட கொஞ்சம் வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடிச்சு வச்சுருக்க 1 ஆ 2 பொடிச்சு வச்சுருக்க பிளாக் பெப்பர் பவுடர் அதையும் போட்டுட்டு ஒருக்கா நல்லா வந்து அப்படியே அந்த பவுலோடு சேர்த்து குலுக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சா நல்லா அந்த மசால் பிடிச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பனானா லீஃப் இந்த மாதிரி ஒரு சைஸில் கொஞ்சம் பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு லீஃப் எடுத்துகிட்டு எண்ணெய் தடவி ஒரு ஃபிஷ் பீஸை வச்சு இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு டூத் பிக் எடுத்து இப்படி குத்தி விட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், எல்லா சைடும் தேவையில்லை. இது மாதிரியே வந்து எல்லா பீசஸையும் நம்ம பனானா லீஃபில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும் ஒரு க்ரீஸ் பண்ணுறதுக்கு. எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு அதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு அந்த பனானா லீஃப் பேக்கெட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 12 மினிட்ஸ் அப்படியே நான் விட்டுட்டேன், இடையில திறக்கல. 12 மினிட்ஸ் நீங்கள் எந்த வடை சட்டியில் இல்லாட்டி தோசைக்கல்ல எப்படி வச்சாலும் இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா போதும். இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம திருப்பி விட்டுட்டு 12 மினிட்ஸ் அரவுண்ட் அப்படி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 மினிட்ஸ் மறுபடியும் நான் இடையிலலாம் திருப்பியெல்லாம் விடலை. திருப்பி மறுபடியும் ஒரு தடவை மட்டும் டர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு. இது வந்து ஃப்ரை பண்ண மாதிரி இருக்காது, பட் ரொம்ப டெண்டராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வெந்திருக்கிற பார்ட்டே வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப தான் வந்து உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா நீட்டாக வந்து ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபிஷ் செஞ்சாலும் இப்படி செஞ்சீங்கன்னா செய்கிறதே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் பனானா லீஃபில் செய்கிறப்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.